வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு வேல்யூ ஆடர் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை வச்சு நம்ம ஒரு வேல்யூ ஆடர் ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம செல் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். ஸோ எங்கே தேவை இருக்குதோ ஸோ அந்த கேப்பை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, கசூரி மெத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இது கசூரி மெத்தி இல்லை மெத்தி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா வெந்தயக்கீரை. ஸோ இந்த கீரையை தான் மெத்தி இல்லைனா கசூரி மெத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஈஸியாக அவைலபிளாக நம்ம லோக்கலில் நம்ம ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இதை நம்ம வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அதை பேக் பண்ணி நம்ம செல் பண்ண முடியும். ஸோ கெட்டு போகாமல் பண்ண வேண்டியது தான் நம்ம ஒர்க்கு. ஸோ இதை தவிர இதை நம்ம வெளியே வாங்கலாம். ஸோ நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ்கிட்ட வாங்கலாம். ஸோ அப்படி வாங்க முடியலன்னா நம்மகிட்ட ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்மளே இதை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது மண் இல்லாத ஃபார்மிங். ஸோ வெறும் தண்ணியிலே இந்த பிளான்ட்லாம் வளர்க்குறது. ஸோ அந்த மாதிரி இது மாடி தோட்டம் மாதிரி வச்சுட்டு ஹைட்ரோபோனிக்ஸ் சிஸ்டமில் நம்மளால் ஃபார்ம் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் சீப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். தென் இதோட யூசேஜ் பற்றி சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான். ஸோ சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த கசூரி மெத்தி. ஸோ மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். உங்கள் லோக்கலில் மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளே வீட்டில் இந்த மாடி தோட்டம் மூலமாக நம்ம மண் இல்லாத ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ இந்த எப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் தண்ணி மட்டும் வச்சு அதில் நம்ம இந்த பிளான்ட்டை நம்ம ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் மூலமாக வச்சோன்னா நம்மளுக்கு மண் இல்லாமல் ஈஸியாக நம்மளை ஃபார்மிங் பண்ண முடியும். ஸோ அதுவும் எல்லா சேம் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ நமக்கு ரா மெட்டீரியல்னு பார்த்தோன்னா இந்த கசூரி மெத்தி மட்டும்தான். தென் பேக்கேஜிங். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல். ஓகே, ஸோ இதை நம்ம மொத்தமாக நல்லா தனித்தனி லீஃபாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ 1-2-3 தடவை வாஷ் பண்ணிக்கிட்டு, ஸோ டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் நல்லா படர்த்தி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை அதே சேம் ஒரு காட்டன் துணியில் போட்டு சுற்றி கிளிப் போட்டுடணும். இல்லைனா காற்று போகாத அளவுக்கு பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு 5-6 நாள் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஸோ முக்கியமானது என்னென்னா, வெயில் படக்கூடாது. ஸோ வெயில் படாமல் ஒரு 5-6 நாள் நல்லா ட்ரை பண்ணி வைக்கணும். ஸோ ட்ரை பண்ணி வச்ச உடனே தென் லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரம் ஏதாட்டி யூஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ கருகிடாமல் கொஞ்சம் முறுன்னு வர்ற மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு தென் ஏர் டைட் மெத்தடில் பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனி ட்ரையர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு 5-6 days வெயிட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக ஒரு 3 minutesலேயே நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். சோலார் ட்ரையர் இருக்குது, எலக்ட்ரானிக்கல் ட்ரையர் இருக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு ஒர்க்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். தென் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தமாக இதை ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் இல்லை பாக்ஸில் பாட்டில்ஸில் ஸோ நம்ம ஏர் டைட் மெத்தடில் காற்று உள்ள இருக்காத அளவுக்கு நம்ம பேக் பண்ணி செல் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகிறது இல்லை. ஸோ ரா மெட்டீரியல் இனிஷியல் கொஞ்சம் மினிமம் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 10,000 நம்ம ரா மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் நம்ம வீட்டிலே வச்சு பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 50,000 ரெண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு ஷாப் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் காஸ்ட் ஒரு 10,000 ஆகும். அதுக்கப்புறம் ட்ரையர். ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 20,000 ஆகலாம். ஸோ ஒரு அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட் ஒரு 10,000. ஸோ இனிஷியலான ஒரு மினிமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்தளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே ப்ராப்பராக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராஃபிட். ஸோ காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 kg நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஒரு 30 rupees அந்தளவுக்கு ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த இலையை லீஃப் ஒரு 30 rupees 1 kg பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நம்மளே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டு நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் பிளான்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோன்னா 10 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகும். ஸோ காஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணி எந்த அளவுக்கு செல் பண்ணலான்னா 30 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிற பொருளை 50-170 ரூபா வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும் 1 kg. ஸோ நீங்கள் செல் பண்ணுற பிளேஸ் தகுந்தாப்பில் நம்மளுக்கு ப்ராஃபிட் டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணுறீங்கன்னா 1 kg 150 வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ லோக்கல் ஷாப்பில் செல் பண்ணுறீங்கன்னா ஒரு 50 ஒரு 60 rupees அந்தளவுக்கு நம்மளுக்கு 1 kg நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடுகள்லாம் மோஸ்ட்லி எப்போவும் தேவைக்கு
எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெரும்பாலும் வீடுகளில் இந்த மாதிரி ட்ரைலாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படிலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி அதனால் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் மொரிங்கா லீஃப், ஸ்டீவியா லீஃப் அப்படின்னு 2-3 லீவ்ஸ் பற்றின ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ லீவ்ஸ் மட்டும் தான் வேறு. ஸோ நீங்கள் ஒரு லீவ்ஸ் மட்டும் சூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி 2-3 லீவ்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டிங் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.